இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஆப்கி அதாலத்துக்கு வரப்போற நபர் எப்படிப்பட்டவர்னா, மக்களோட மனசை ஜெயிச்சவர், ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணுன்னு பல சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்தவர். மக்களுடைய அன்பு அவருக்கு எந்த அளவுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போச்சோ அந்த அளவுக்கு குற்றச்சாட்டுகளும் அவர் மேல அடுக்கடுக்கா சுமத்தப்பட்டது. அந்த வழக்கு தான் இன்னைக்கு ஆப்கி அதாலத்துக்கான வழக்கு. रजित सर पकतला இருக்காரு. तुमसे मिलके दिल का है जो हाल क्या कहें, हो गया है ऐसा ये कमाल क्या करें. तुमसे मिलके दिल का है जो हाल क्या कहें, हो गया है ऐसा ये कमाल क्या करें. दुम तारा दुम तारा दुम तारा दुम तारा दुम तारा दुम तारा दुम्मा, दुम तारा दुम तारा दुम तारा दुम तारा दुम तारा दुम तारा दुम्मा. நாம குற்றச்சாட்டுகளை சுமத்தி கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ் உமா சர்மா அவர்களுடைய அனுமதியை நாம கேட்டு பெறலாம். இன்றைய விசாரணை தொடங்கலாம். ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டு அனு மலிக் மீது. ஆப்கி அதாலத்துல மியூசிக் டைரக்டர் அனு மலிக் மீது உள்ள முதல் குற்றச்சாட்டு, இவர் ஓவர் ஆம்பிஷியஸ். அனு மலிக் அவர்களே, மக்களுக்கும் இந்த ஆப்கி அதாலத்துக்கும் நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த அளவுக்கு ஓவர் ஆம்பிஷியஸ், அப்புறம் அதுக்காக என்னவெல்லாம் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணிக்க விரும்புறேன். நீங்க எப்படிப்பட்ட அப்பாவோட மகன்னா சர்தார் மல்லிக் அலி சார். இசை உலகத்துல அவருக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப நல்லா தெரியும், உங்க அப்பாவுக்கு சுய மரியாதை அதிகம். அவர் எப்பவும் யாருக்கிட்டையும் தன் கையை எண்ணிட்டதில்ல, தானா போய் யாருக்கிட்டையும் வேலை கேட்டது கிடையாது. எங்க அப்பாவை நீங்க எவ்வளவு பாராட்டுறீங்களோ அதுக்கு அவர் தகுதியானவர் தான். அவரால் தான் இந்த ஸ்டேஜில் நான் இருக்கேன். என்னோட பால்யம் கலையோட தான் இருந்தது. எப்பவும் நான் அப்பாவோட பாட்டு கேட்பேன். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், இல்லைன்னா நான் கூட சொல்றேன். सारंगा तेरी याद में, ऐ गम दिल क्या करूं, ऐ वहशत दिल क्या करूं, मुझे तुमसे मोहब्बत है मगर मैं कह नहीं सकता, वगैरह वगैरह. 7 வயசுலேருந்தே நோட்டீஸ் பண்ணேன். 9 வயசு வரும்போது, 9-10 வயசுல நான் கேட்டேன். என் நெய்பர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க, பார்ட்டி என்ஜாய் பண்ணுவாங்க, நிறைய பேர் வருவாங்க. நான் எங்க அப்பா கிட்ட கேட்டேன், நம்ம வீட்டுக்கு யாரும் ஏன் வரல, நம்மள ஏன் சந்திக்க வரமாட்டேங்கிறாங்க. அப்போ டாடி சொன்னாரு, அவரோட ஃபேவரட் லைன் ஒன்று இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். कौन आएगा यहाँ किसके लिए आएगा, ऐसे वीराने में आएगा तो क्या पाएगा. நான் கேட்டேன் என்ன விஷயம்னு அவர்கிட்ட. இவ்வளவு டேலண்ட் இருந்தும் அவருக்கு ஏன் வேலை கிடைக்க மாட்டேங்குது. பெரிய பெரிய டைரக்டர்ஸ், பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் அவருக்கு ஏன் வேலை கொடுக்கல. அது எனக்கு ஒரு விசித்திரமான மோட்டிவேஷன் பாயிண்டா அமைஞ்சுது. நான் என் வாழ்க்கையில சாதிக்கணும், அது எனக்காக இல்ல, என் அப்பாவுக்காக, என்னோட அம்மாவுக்காக. அப்புறம் ஓவர் ஆம்பிஷன் பத்தி நீங்க சொல்றீங்களே, ஒருவேளை நான் ஓவர் ஆம்பிஷியஸா இருக்கலாம், இப்பயும் அப்படிதான் இருக்கேன். ஏன்னா என் டாடி கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணேன், டாடி, எந்தெந்த பெரிய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க வேலை செய்ய விரும்புனீங்களோ, பெரிய பேரும் புகழும் உள்ளவங்க, அவங்கள நான் ஒரு நாள் கூட்டிட்டு வருவேன். அவங்க கிட்ட நான் வேலை பார்ப்பேன், அவங்க எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க. ஆனா அவங்கள வச்சு நான் கைத்தட்ட வைப்பேன். இது நடந்தே தீரும், இதை நீங்க பார்க்க தான் போறீங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இன்னொரு விஷயம் சார், அனு மலிக் சார், நீங்க 16 வயசுல கழுத்துல ஹார்மோனியத்தை தொங்க விட்டுக்கிட்டு கதவையெல்லாம் தட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. சார் சார், நீங்க அவ்வளோ டீப்பான விஷயத்தை இவ்வளோ சாதாரணமா சொல்லிட்டீங்க. ஸோ நான் 16 வயசுல இல்லை, 10 வயசுலேயே நான் மக்கள்கிட்ட வேலை கொடுங்கன்னு ஓடிட்டு கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, கண்ணா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, பாடுறது ஒன்று ஆனா வாசிக்கிறது இன்னொன்னு. ஆனா உண்மை என்னவோ அதுதான். 16 வயசுலேயே நான் வேலை தேட ஆரம்பிச்சேன். அப்ப மக்கள் உங்ககிட்ட கேட்கலையா, ஸ்கூல் படிக்கிற வயசுல மியூசிக் டைரக்டராக கிளம்பிட்டீங்க? சார், நான் அப்போ ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தேன், ஸ்கூலுக்கும் போனேன், அதே நேரத்துல நான் வேலையும் தேடினேன். படிப்பு முக்கியம், அதே நேரத்துல மக்கள் கிட்ட வேலையும் கேட்டேன். எங்க டாடி கிட்ட நான் சொன்னேன், எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன் அவருக்குள்ள இருக்கிற இந்த குறைய. அது குறைன்னு கூட சொல்ல முடியாது, அது செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதனால அவர் யாருக்கிட்டையும் வேலை கேட்கல. ஆனா நான் கேட்பேன், நான் வேலை கேட்பேன். ஏன்னா அது ஓவர் ஆம்பிஷன்ஸ் தான். வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு வேலை செய்யறதை தவிர வேற எதுவும் தெரியாது. எனக்கு மியூசிக் ரொம்ப முக்கியம். யாராவது புதுசா படம் பண்றாங்கன்னா நான் அவங்க கிட்ட போய் சான்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இது உண்மையா? நீங்க ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கார் பானட் மேலேயே தபலா வாசிக்க ஆரம்பிச்சு பாட்டெல்லாம் பாடி காட்டுவீங்களா? சார், இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு ப்ரொடியூசரை நான் பாத்ரூம்லேயே பிடிச்சிட்டேன். அது அவர் ஆக்சுவலாக ஒரு யாரையோ பார்க்க போயிருந்தாரு. அவர் படம் ஸ்டார்ட் பண்ணுறதா தெரிஞ்சோன்னா அவர் பின்னாடியே நான் போனேன். அவரை கையிலே பிடிக்க முடியாது. ஒரு தடவை இங்கே இருப்பார், ஒரு தடவை அங்கே இருப்பார், ஒரு தடவை மீட்டிங்கில் இருப்பார். ஃபோன் பண்ணால் பிஸியாக இருக்கேன், அப்புறம் பேசுன்னு சொல்லுவார். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதான் சரியான இடம்னு. அவர் உள்ளே போனதுமே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
நான் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டேன். அவர் வாட் இஸ் திஸ்ன்னு கேட்டாரு. நான் ஐம் சிங்கிங் சொன்னேன். அவரு வெளியில வந்ததும் நீ பாடினி அது என்ன பாட்டுன்னு கேட்டாரு. அந்த பாட்டை நான் உங்களுக்கு இப்ப பாடி காட்டுறேன். सोनी मेरी सोनी सोनी और नहीं कोई होनी सोनी रब से ज्यादा तेरा नाम लेता हूँ रब मुझे माफ करे. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லைனை எப்படி முடிச்சேன்னா, मेरा इंसाफ कर. இத பக்ஷி சார் கம்ப்ளீட் பண்ணாரு. ஆனா நான் டெஸ்பரேட்டா இருந்தேன். எனக்கு வேலை வேணும், எனக்கு எப்படியாவது வேலை வேணும். வீட்ல ஒரு பக்கம் டென்ஷன் ஓடிக்கிட்டு இருந்தது, அதை என்னால சமாளிக்க முடியல. எனக்கு வேலை வேணும், ஐ வாண்ட் டு ஒர்க். எப்படியாவது நான் வேலை செஞ்சே ஆகணும். நான் போய் பாட்டு பாடினேன். அண்ட் அது மட்டும் இல்லாம உமேஷ் மெஹ்ரா சாரை நான் ரொம்ப மதிக்கிறேன். அவர் எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. நான் என்ன சொல்றேன்னா, அவரை தொந்தரவு பண்ணி நான் பாட்டு பாட சான்ஸ் கேட்கலன்னா எனக்கு அது கிடைச்சிருக்காது. அதனால நான் பண்ணது சரி. ஒரு ப்ரொடியூசர் என்கிட்ட சொன்னாரு, நீங்க மார்னிங் வாக்ல ஜுஹு பீச்ல அவரை பிடிச்சிட்டீங்கன்னு. அங்கேயே பிலிமும் சைன் சார், பண்ணிட்டாரு. ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் காலையில வாக்கிங் போகும்போது அவங்க மூடு ரொம்ப நல்லா இருக்கும் சார். காலை நேரத்துல பாத்தீங்கன்னா இளநீர் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப மூடு நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா 11-12 மணிக்கு பாத்தீங்கன்னா அவங்க மூடு ரொம்ப பிஸியா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் டென்ஷன், ப்ரொடியூசர் டென்ஷன், இப்படி நிறைய டென்ஷன்ல அவங்க இருப்பாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த நேரத்துல போனா அவங்க நல்ல மூட்ல இருப்பாங்க. பீச் காத்து வந்துட்டு இருக்கு, இளநீர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் போய் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட ஒரு நல்ல பாட்டு இருக்கு சார்னு. அவர் என்ன பாட்டுன்னு கேட்டாரு. நான் பாடி காட்டினேன். எனக்கு வாய்ப்பும் கொடுத்தாரு. படத்தோட பேரு துத்கா காரிஸ். ப்ரொடியூசர் நேம் வந்து சலீம். அவர் கல்கட்டாவை சேர்ந்தவர். அவருக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்னு கேள்விப்பட்டேன், இப்பெல்லாம் நீங்க எவ்வளவு அம்பிஷியஸ் அப்படின்னா பெரிய பெரிய பேனர்ஸ் பின்னாடிலாம் ரொம்ப சாதாரணமா ஓட அவங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. அவங்ககிட்ட பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அப்புறம் என்னோட பாட்டு நல்ல ஸ்டார்ஸ் கொடுக்கணும்னு விரும்பினேன். இதுல எதுவும் தப்பு இல்லையே. நான் இப்ப கூட அவங்க கிட்ட ஏதாவது வேலை இருந்தா கேட்பேன். ஒருவேளை அவங்க என்ன இன்செக்யூர் நினைக்கலாம். ஐ எம் வெரி இன்செக்யூர் தான். இது ரொம்ப போட்டியான உலகம். நான் வேலை கேட்டுதான் ஆனா ஆகணும். சின்ன பேனர்ஸ், சின்ன ப்ரொடியூசர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அனுமாலுக்கு எங்ககிட்டயும் அதே அளவு தான் காசு வாங்குறாரு, ஆனா அந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் கம்போஸ் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாரு. சரி, அப்படின்னு காசு சொல்றாங்க. பத்தியும் சொல்றேன். எங்க ப்ரொடியூசர் என்ன கொடுக்கறாங்களோ அதை நான் வாங்கிக்குவேன். நான் அவங்க கிட்ட போய் எனக்கு இவ்ளோ கொடுங்கன்னு கேட்கவே மாட்டேன். என்ன பட்ஜெட் இருந்தாலும் அதுக்கு நான் வேலை செய்வேன். எந்த சிங்கரா இருந்தாலும் வேலை செய்வேன். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் நல்லா இருந்தாக்கா நானும் நல்லா இருப்பேன். அவர் எனக்கு பட வாய்ப்பு கொடுப்பாரு. அப்புறம் வேற எதுவும் கமிட்மெண்ட்ஸ் இல்ல. பழைய ப்ரொடியூசர்ஸ், அப்ப இப்ப இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், வேலை தான். அது என்ன படமா இருந்தாலும் சரி, என்ன பாட்டா இருந்தாலும் சரி. அண்ட் முக்கியமான விஷயம், நான் யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். யார்கிட்ட நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, மிகப்பெரிய காமெடி ஆக்டர் மோகன் சோடி. டேடி அவரும் சேர்ந்து 177 ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் என்ன சொன்னார்னா, அண்ணு இந்த பாட்டை நீ பண்ணுன்னு சொன்னார். நான் மியூசிக் பண்ணேன். ஆஷாஜி தான் இந்த பாட்டை பாடினாங்க. அண்ட் ஐ தேங்க் ஆஷாஜி. அந்த பாட்டு जुल्मों सितम पर इतराने वाले तू भी तो एक दिन मिट जाएगा. तेरा जमाना है मैंने माना मेरा भी एक दिन आएगा. நான் அங்கிருந்து தான் ஆரம்பிச்சேன். எனக்கு 100 ரூபாய் கிடைச்சது. அந்த 100 ரூபாயில இருந்து தான் அந்த 100 ரூபாயை நான் கேஷ் ஆக்கிறதுக்கு 6 மாசம் நான் பேங்க் ஏறி இறங்கினேன். அடிக்கடி செக் பவுன்ஸ் ஆயிடும் அந்த 100 ரூபாய்க்காக. சரி, காசை விட்டுருங்க. ஆனா நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே ஒரு முடிவுக்கு வந்தேன். எந்த ப்ரொடியூசரா இருந்தாலும் அவரு நம்ம கிட்ட வந்தா அவருக்கு நம்ம பெஸ்டா வேலை செய்யணும். என் முதல் படம் ஏக் ஜான் ஹே ஹம், சோனி மேவால், ஜிதே ஹே ஷான்ஷே, ஆவார்கி, இதெல்லாம் என் ஆரம்ப கால படம். ஜஸ்ட் பிஃபோர் தேரி கஹானி யாதாயி, அப்புறம் பாசிகர். கிட்டத்தட்ட எல்லா ப்ரொடியூசருக்குமே ஒர்க் பண்ணேன். ப்ரொடியூசர்லாம் எனக்கு கடவுள் மாதிரி. நீங்க உங்க பழைய பிலிம்ஸோட லிஸ்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நிறைய படங்களை பத்தி சொல்லியிருக்கீங்க. இந்த பிலிம்ஸ் விஷயத்துல எங்கிட்ட ஒரு பெரிய குற்றச்சாட்டு எனக்கு இருக்கு. நல்லா தெரியும் நீங்க என்ன வச்சு செய்வீங்கன்னு. நான் வந்திருக்கேன்னு என்னன்னா தாம்பாளத்தட்டில் வச்சு ஆரத்தி எடுத்து அனுப்ப போறீங்க. இப்ப என்ன நல்லா கூல் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல. அப்படியே பொறுமையாகட்டும், கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர்கிட்ட எடுத்து விடுவோம். இதானே உங்க பிளானு? ஆரம்பிங்க. இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் நீங்க எப்படி மியூசிக்கை திருடுனீங்க அப்படிங்கறத வந்து பார்ப்போம். உங்களுக்கு ஏன் காப்பி கேட்னு பேர் வந்துச்சுங்கிறத பார்ப்போம். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு கேள்விகளுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் மத்தியில் இருக்கிறது பிரபலமான மியூசிக் கம்போசர் அனு மலிக். ஆப்கி அதாலத்ல மியூசிக் டைரக்டர் அனு மலிக் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் ஒரு காப்பி கேட். அனு மலிக் சார் ஒரு பெரிய ப்ரொடியூசர் என்கிட்ட சொன்னாரு, அவர் எப்பவாவது மியூசிக் சம்பந்தப்பட்ட படங்கள் ஏதாவது எடுத்தாருன்னா அதுல உங்களை தான் ஹீரோவா வச்சுப்பாரு. அப்புறம் படத்தோட டைட்டில் திருட்டு நம்பர் 1. அந்த ப்ரொடியூசர் யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு அறிமுகப்படுத்துங்க. இப்போ நீங்க திருட்டை பத்தி பேசுறீங்க. நான் யாரோட ரகசியத்தையும் வெளியில சொல்ல விரும்பல. ஏன்னா எனக்கு அதெல்லாம் அவ்வளவு நல்லதா படல. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். என்னுடைய குருநாதர் திரு ஜெய்கிஷன் அவர்கள், அது அவரால் தான் நான் அனு மலிக்கானேன். அவர் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணாரு. உங்களுக்கு நான் எல்லாருக்கும் நான் சொல்றேன், சூப்பர் ஹிட் பாட்டு அது. நான் உங்களுக்காக அதை பாடி காட்டுறேன். வேற ஸ்டைல்ல பாடுறேன். कौन है जो सपनों में आया, कौन है जो दिल में समाया, लो झुक गया आसमां भी
इश्क नया रंग लाया. அதுக்கடுத்த வரிகள் பாத்தீங்கன்னா ஓ பிரியா இந்த லைன் வரும். ஆக்சுவலா வரிகள் என்னன்னா மார்கரிட்டா. இது எல்வி பிரஸ்லி பாட்டு. அவர் தான் இந்த பாட்டை பாடினாரு. இட் டசன்ட் மீன் அவரு திருடன். அவர் ஒரு நல்ல பாட்டை பிடிச்சாரு, அடாப்ட் பண்ணாரு, அப்புறம் டெவலப் பண்ணாரு. जिंदगी के हर एक मोड़ पे मैं. அவரு சொந்த பாட்டை உருவாக்கிட்டாரு. இப்படிதான் அந்த பாட்டு உருவாச்சு. அப்புறம் என்னோட இன்னொரு குரு ஆர்டி பர்மன் சார், அவரு இசைக்கு அரசன் சொல்லலாம். அவரு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணாரு. चुरा लिया है तुमने जो दिल को, नजर नहीं चुराना सनम, बदल के मेरी तुम जिंदगानी, कहीं बदल ना जाना सनम. அந்த பாட்டு எதோட சோர்ஸ்? அது வந்து பாத்தீங்கன்னா If it's Tuesday, this must be Belgium. Now, my question is, மீடியா என்ன பின்னாடியே துரத்திக்கிட்டு காப்பி கட்னு சொல்றாங்க, திருட நம்பர் 1 சொல்றாங்க, இப்படி நிறைய சொல்றாங்க. நான் கேக்குறேன், அவங்க பாட்டை திருடி அடாப்ட் பண்ணி ஒரு பாட்டை கம்போஸ் பண்றாங்க. ஆர்டி பர்மன் வாஸ் a genius. ஆர்டி பர்மன் சார் பெரிய ஆளு, சங்கர் ஜெய்கிஷன் பெரிய ஆளு. அதுபோல அன்னமாலிக் ஏதாவது அடாப்ட் பண்ணியிருந்தா அது என்ன பெரிய விஷயமா இருக்கும்? இத அனுமலிக் போய் சார் நீங்க இன்னொரு டைரக்டர் இருக்காரு. சார் ஒரு நிமிஷம், நான் ஒரு ஃப்ளோல இருக்கேன், நான் என்ன கரெக்டா சொல்லிடுறேன். இவரு நம்ம சங்கர் ஜெய்கிஷன் சார் மியூசிக்கோட குரு. சேஞ்சுடு ஆர்டி பர்மன் ஒரு சின்ன லைனை எடுத்துக்கிட்டு அவரோட சொந்த பாட்டை கம்போஸ் பண்ணாரு. அதுக்காக அவர் திருடன் அர்த்தமா? இம்பாசிபிள். ஹி அடாப்டட் 7 நோட்டட் மேட் இட். மக்கள் எல்லாரும் அதை விரும்பினாங்க. சமீபத்துல கூட ஒரு படம் வந்துச்சு. மியூசிக் டைரக்டர் பேரை சொல்ல விரும்பல, அது தேவையில்லாத விஷயம். ஆனா ஒரு ஜேர்னலிஸ்ட் ஹி காட் மை அட்டென்ஷன். ஒரு ரிவீல் பண்ணப்போ அவரு மியூசிக் பத்தி என்ன சொன்னார்னா, திஸ் சாங் இஸ் a வெரி வெல் அடாப்டட் சாங்னாரு. அதாவது நான் ஏதாவது ஒன்னு எடுத்தா அது திருட்டு, அதே அவர் எடுத்தா அடாப்ஷன். என்ன இந்த பாகுபாடு? ஏன்? ஏன்னா அந்த பாட்டு இது இப்படிதான் இருக்கும். You are the theme for my dream, da 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 da. இது ஒரு அருமையான சாங். அந்த பாட்டை நீங்க எடுத்துக்கிட்டு அதோட ரிவ்யூ பாத்தீங்கன்னா வெரி வெல் அடாப்டட். ஏன் சார், நான் பண்ண திருட்டு, அவங்க பண்ண அடாப்ஷனா? எதுக்கு இந்த பாகுபாடு? என் வேலையை பத்தி என்ன தெரியும்? ஆக்ஸ் பாருங்க, ஃபிலால் பாருங்க, ஃபிசா பாருங்க, அசோகா பாருங்க, பார்டர் பாருங்க, ரிஃப்யூஜி பாருங்க, எல்ஓசி கார்கில் பாருங்க. இந்த படம்லாம் ஏன் யாருக்கும் ஞாபகம் இல்ல? ஆனா அனுமாலிக் மேல மட்டும் திருட்டு பட்டம் கட்டுறீங்க. அட விடுங்கப்பா, ஐ எம் அச்சீவர். கை தட்டுங்க. நீங்க சங்கர் ஜெயகிஷனோட பாட்டை பத்தி சொன்னீங்க, நீங்க ஆர்டி பர்மன் சாரோட பாட்டை பத்தி சொன்னீங்க. இப்ப நான் உங்களுக்கு உங்க பாட்டை பத்தி சொல்றேன். சார் என் பாட்டும் வருது, அதுல நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. ஃபிலிம் மர்டர்ல மல்லிகா ஷெராவத் இந்த சாங்ல நாம பார்த்திருக்கோம். பீகே ஹோட் தெரே. இந்த பாட்டு பாகிஸ்தானி சிங்கர் நசாம் ஷராஸ் அவங்க பாடின பாட்டு. மெனு தெரே நாள். இது முழுக்க அந்த காப்பி. பாட்டை நான் சொல்றேன், என்னால பாடி காட்ட முடியாது, ஆனா நான் பாடுறேன். भीगे होठ तेरे. இந்த பாட்டு தான். வேணாம், ட்ராக் எல்லாம் வாசிக்காதீங்க. இந்த பாட்டை மிகப்பெரிய ப்ரொடியூசர் முகேஷ் பட் அப்புறம் மகேஷ் பட் சாரை நான் ரொம்ப மதிக்கிறேன். அவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் வாழ்க்கையில இந்த அளவு வந்திருக்கேன்னா அதுக்கு நான் அவங்களுக்கு ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன். அந்த படத்தோட பாட்டு தான். ஃபார் அன் எக்ஸாம்பிள், दिल को हजार बार रोका रोका रोका. இது அனுமலை பாட்டு. இதை விட்டு பீஹேஹோட் பாட்டை பத்தி நீங்க பேசுறீங்க. அவரு தான் பாட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் என்ன பண்ணுன்னு கேட்டேன். இது அவுட் சோர்ஸ் சாங்ஸ், இது சூப்பர் ஹிட் சாங், இதை நீ நியூ கிரியேட் பண்ணு, இதை மாடிஃபை பண்ணி காட்டுனாரு. ஒரிஜினல் பாட்டுக்கும் எங்க பாட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கும். முகேஷ் பட்காகவும் மகேஷ் பட்காகவும் நான் என்ன வேணாலும் செய்வேன். அவங்களுக்கு நான் நோ சொல்ல முடியாது. அப்புறம் நான் மக்களுக்கு இதை சொல்லி ஆகணும். மக்கள் எனக்கு ரொம்ப முக்கியம். என்ன நான் இங்க இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். ஒருவேளை ஒரு ப்ரொடியூசர் நம்ம வாழ்க்கையில துணையா இருக்காருன்னா அதுக்கு காரணம் டைரக்டர், ஏதாவது ஆடியோ கம்பெனி, அவங்க ஏதாவது ஒரு ஃபேவர் கேட்பாங்க, அதுக்கு நான் பண்ணி தான் ஆகணும். இதுதான் உண்மையும் கூட. அதாவது இல்லவே இல்ல, பட் சார் திருடணும்னு சொல்லவே இல்ல, ஆனா அடாப்ட் பண்ணலாம்னு சொன்னாரு. இட்ஸ் a குட் சாங். இன்னொரு விஷயமும் சொன்னாரு. அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அமீர் கானோட படம் அகேலே ஹம் அகேலே தும், அதோட பாட்டு ஓ ஐ லவ் யூ டாடி. ஒரிஜினலா ஜிம் ரீவ்ஸ் பாடின ஹிட் பாட்டு பட் யூ லவ் மீ டாடி. பாடுங்க, யாருக்கு அந்த பாட்டு பிடிக்குமோ பாடுங்க, தாராளமா பாடுங்க. அப்புறம் சார் அந்த டியூனை பத்தி சொல்லணும்னா அதுல இருந்து லிரிக்ஸை தான் நாங்க எடுத்தோமே தவிர பாட்டு எடுக்கல. என்னோட பாட்டு பாத்தீங்கன்னா तू मेरा दिल तू मेरी जान ओ I love you daddy. तू मासूम तू नादा but I love you daddy. இது இங்கிலீஷ் வேர்ட், பட் ஐ லவ் யூ டாடி, ஐ லவ் யூ அது அவங்க மட்டும் தான் சொல்லணும்னு எங்கேயும் எழுதியெல்லாம் வைக்கல.
இந்த லிஸ்ட் இன்னும் ரொம்ப பெருசா இருக்கு அனு மலிக் சார். காலித் முகமதோட படம் ஃபிசா, ஆஜா மஹியா, அது பெரிய சூப்பர் ஹிட் பாட்டு. நிறைய பேர் அதை விரும்பினாங்க. ஆனா பிரிட்டன்ல இருக்கிற பல்லி ஜக்பால் சொன்னாரு இந்த கம்போசிஷன் அவரோடதுன்னு. அப்புறம் மன்சூரோட பாட்டு ஆஜா சோனியா அவரோட கார்பன் காப்பின்னு. பல்லி சாருக்கு வணக்கம். ஷாஜியா சாரும் மிகப்பெரிய கலைஞர், அவருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கு பக்கத்திலே என்னுடைய பாட்டையும் போட்டு விடுங்க, அப்ப தெரியும் அவங்க சொன்னது எவ்வளவு பெரிய தப்புன்னு. ஆஜா மாஹியா ஆஜா சோனியே 1000 தடவை மக்கள் பாடியிருக்காங்க, 1000 தடவை சோனியா சொல்லியிருக்காங்க. அதுல என் பாட்டுல சொன்னா அது என்ன தப்பு? என் பாட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, धूप बलू मैं तेरे हाथों में, आ सजदा करूं मैं तेरे हाथों में, ओ सुबह की मेहंदी छलक रही है, आजा आजा माहिया, ओ आजा माहिया, ओ आजा मा. அப்புறம் இந்த மாதிரி இத எப்ப பண்ணனா 20 வயசா இருக்கும்போது. இந்த பாட்டு இப்பதான் வந்துச்சு. சோனி மேவால்ல நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அட என் வயசையாவது மதிங்கப்பா. இப்ப நீங்க அதை கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் அதை 20 வயசுலயே கொடுத்துட்டேன். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இன்னொரு எக்ஸாம்பிள் என்கிட்ட இருக்கு. அடுத்த பஞ்சாயத்து வந்துருச்சு. இது இதோட முடியறது இல்ல. பெரிய லிஸ்ட் இருக்கு. மாதுரி தீக்ஷித் நடிச்ச படம் யாரானா, நீங்க அதில் மியூசிக் பண்ணிருக்கீங்க, மேரா பியா கர் ஆயா. ஆமா சார். நுஸ்ரத் ஃபத்தே அலி கானோட பாட்டு சூப்பர் ஹிட் சாங் அது, மேரா பியா கர் ஆயா ஓ லால்னி. நீங்க லால்னிக்கு பதிலா ராம்ஜின்னு வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சார் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நூசுப் ஃபத்தே அலி கான் அவருக்கு என்னுடைய வணக்கம். கடவுள் அவரோட ஆன்மாவுக்கு சாந்தியை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் இப்ப சொல்றேன். நூசுப் ஃபத்தே சாரை நான் மீட் பண்ணேன், எங்க ப்ரொடியூசர் எனக்கு அறிமுகப்படுத்தினாரு. அப்புறம் அவருக்கு இந்த பாட்டும் போட்டு காட்டணும். அப்புறம் அது ஃபுல்லா நாங்க சேஞ்ச் பண்ணோம். ஆனா ஸ்டார்டிங்ல ஒரு லைன் மட்டும் பிடிச்சதால அதை நாங்க எடுத்துக்கிட்டோம். அவர் என்ன சொன்னார்னா, ஃபுல் லைன் நீ சேஞ்ச் பண்ணிட்டேனாரு. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. அது ஒரு ஃபுல் காப்பி. அவருடைய ஃபர்ஸ்ட் மியூசிக், இன்ட்ரோடக்ஷன் மியூசிக், செகண்ட் மியூசிக், தேர்ட் மியூசிக் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். அவர்கிட்ட நான் முதல்ல சொல்லிட்டேன், ஒருவேளை எங்க எஸ்ஜே பஞ்சம்தா இன்னும் இங்க இருக்கிற எத்தனை மியூசிக் டைரக்டர்ஸும் இந்தோனேஷியன் மியூசிக் எடுத்துக்கலாம், சில பேர் கேரோனிஷ் ஆல்பத்தை எடுத்துக்கலாம். இப்படி நிறைய பாடல்களை அவங்க எடுப்பாங்க. ஒன்னு அவங்களோட சூழ்நிலையா இருக்கும், ஏதாவது ஸ்டார் சொல்லியிருப்பாங்க, அதை எடுக்க சொல்லி ப்ரொடியூசர் சொல்லியிருப்பாங்க, பெரிய ஸ்டார் சொல்லியிருப்பாங்க, ஆக்டர் சொல்லியிருப்பாங்க. இப்படிதான் அது உருவாச்சு. ஆனா the bottom line is no one want to pressurize. The bottom line is no one wants to copy. Bottom line is மேக்கர் லைக் ஜேபி தத்தா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க இப்ப லிஸ்ட பத்தி பேசிட்டு இருக்கீங்க. பார்டரோட பாட்டை கேளுங்களேன். எப்படிப்பட்ட பாட்டு! எவரி சாங் இஸ் ஒரிஜினல். பிகாஸ் ஜேபி தத்தா என்ன நம்பினாரு, என்னால முடியும்னு நம்பினாரு. எனக்கு பிலிம்ஃபேர் அவார்டுல நேஷனல் அவார்டே கிடைச்சது. அந்த பாட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஹிட் ஆச்சு. நீங்க வேணா ஒரு தடவை அசோகா பாடல் எடுத்து பாருங்க, அப்புறம் அக்செப்ட் பாருங்க, எல்லாமே ஒரிஜினல். there is a reason like a மேக்கர் ராகேஷ் மெஹ்ரா, ஜேபி தத்தா, ஹன்சூர் கான். அப்புறம் இன்னொரு படமும் பண்ணேன், ஃபராகான். படம் பேரு மேஹூனா. அந்த பாட்டுக்கு எனக்கு பிலிம்ஃபேர் அவார்டு கூட கிடைச்சது. அதுல ஒரு பாட்டு கூட உங்களுக்கு சோர்ஸ் கிடைக்காது. ஏன்னா அவங்க என்ன நம்பினாங்க. அப்ப சிடி எல்லாம் இல்ல, அவங்க அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன முழுமையா நம்புறாங்க, உன்னால முடியும்னு சொல்றாங்க. சோ நான் இதான் சொல்ல விரும்புறேன். யாராவது சோர்ஸ் எடுத்துட்டு வந்தா நாங்க ஓகே சொல்லுவோம், வேற வழி இல்ல. நிலைமை அப்படியா இருக்கு, உறவை கெடுத்துக்க முடியாது. அவங்க வருத்தப்படுறதையும் நான் விரும்பல. என்கிட்ட வர்றவங்கள நான் வெறும் கையோட அனுப்ப மாட்டேன். நான் பண்ண சாங்க மக்கள் விரும்பினாங்க, அதை ஹிட் ஆக்குனாங்க. Clap for that. நீங்க சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய நம்பிக்கை வந்துருச்சு. நீங்க நிறைய ஒரிஜினல்ஸ்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு. நீங்க அடாப்ட் பண்ண பாடல்களை பத்தி தான் நிறைய சர்ச்சைகள் வந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி தான் நிறைய பேசுறாங்க. சார் யூ ஆர் ரைட். 10,000 பாட்டுல ஒருவேளை நான் 5 பாட்டை அடாப்ட் பண்ணா அதை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. 9,000 ஒரிஜினல் பாட்டு பாடியிருக்கேன், அதை பத்தி யாரும் எதுவும் பேசல. எனக்கு புரியல, இதுதான் என்னோட ஜாதகம் போல இருக்கு. மக்கள் கிளாப் பண்ணதுக்கு அப்புறம் உங்க பாயிண்ட்டை நான் கண்டிப்பா கிராண்ட் பண்ணி ஆகணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்க காப்பி கேட் கிடையாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ வெரி மச். இந்த வார்த்தைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். யாரோட பேரும் இந்த அளவுக்கு ஹெட்லைன்ஸ்ல வராது, ஆனா உங்களை மட்டும்தான் மீடியால டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க மியூசிக்கை திருடுறீங்கன்னு. ஏன் உங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது? மீடியா ஏன் உங்களை மட்டும் துரத்திட்டு இருக்கு? ஆப்கி அதாலத்துல ரஜித் சாருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னு கிளியர் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அது மட்டும் இல்ல, ஆப்கி அதாலத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரஜித் சாரே சொல்லிட்டாரு இந்த குற்றச்சாட்டு உண்மை இல்லைன்னு. சோ இதோட இந்த குற்றச்சாட்டு நீங்கிடுச்சு. யூ ஆர் நாட் a copycat, you are a original அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர், அவரே சொல்லிட்டாரு. அப்ப நீங்களும் சொல்லாமே. ஆப்கி அதாலத்துல கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் தொடரும். எங்கிட்ட ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் அனு மலிக் மீது மக்களுடைய வழக்கை நாம தொடருவோம்.
ஆப்கி அதாலத் இன்னைக்கு கேள்விகளுக்கும் குற்றங்களுக்கும் நடுவில் இருக்கிறது பிரபலமான மியூசிக் டைரக்டர் அனு மலிக். ஆப்கி அதாலத்துல அவர் மீது அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல மியூசிக் டைரக்டர் அனு மலிக் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் எல்லார் கூடயும் சண்டை போடுவார். இன்னைக்கு நீங்க இங்க ரொம்ப சிம்பிளா உட்கார்ந்து இருக்கீங்க. ஆனா உண்மை என்னன்னா, பிலிம் இண்டஸ்ட்ரி மக்கள்லாம் சொல்லுவாங்க உங்க பேச்சை கேட்காதவங்க கூட நீங்க சண்டை போடுவீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், உதித் நாராயண் மாதிரி ஒரு சிங்கர், அவர் உங்க கூட நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. தீவானா கர்கைய பிலிம்ல நீங்க அவரை வெளியே அமிச்சிட்டீங்களா ரெக்கார்டிங் போது? உதித் சார் ரொம்ப நல்ல மனுஷன், பிரமாதமான கலைஞர், அவரு நல்ல பாடகர், அவருடைய குரல் ரொம்ப நல்லா இருக்கும். அவர் வேலைக்கு நான் சல்யூட் பண்றேன். சோ நல்ல விஷயத்த நான் சொல்லிட்டேன். ஆனா எந்த விஷயம் என்ன இரிட்டேட் பண்ணுமோ அதை பத்தி உங்ககிட்ட நான் சொல்றேன். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அதாவது எங்களுடைய ரெக்கார்டிங் டைம் பாத்தீங்கன்னா 3 மணி. அவருக்கு ஃபோன் பண்றப்பெல்லாம் அதோ இப்ப வந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. 3க்கு அப்புறம் 4, 5, 6, 7, 8. ஒரு பக்கம் ஆர்டிஸ்ட் வரலன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கூடவே என்னோட பாட்டும் நல்லா ரெக்கார்ட் ஆகணும்னு விரும்பினேன். லேட் ஆக லேட் ரெக்கார்டிங் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமானது கூட. அவரு வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. நான் இங்க இருந்தேன் அங்க இருந்தேன் இங்க மாட்டிக்கிட்டேன்னு. அவரோட ஒரு ஃபேமஸ் லைன் இருக்கு, ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அது என்னன்னா, அது சார் என் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. இன்னும் காமெடியான விஷயம் என்னன்னா, 4 டயரும் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு, கூடவே ஸ்டெப்னியும் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லுவாரு. நான் கேட்டேன் ஸ்டெப்னி எப்படி சார் பஞ்சர் ஆகும்னு. ஆனா அதுக்கும் அவர் பதில் சொன்னாரு. அப்புறம் அவரு பாட்டை கேட்டுக்கிட்டு மைக் கிட்ட போயிட்டாரு. எனக்கு வேலை செய்யும் போது அது ரொம்ப கரெக்டா இருக்கணும், இன்னும் நல்லா பாடணும், இதை விட பெட்டரா இருக்கணும், இப்படிலாம் பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். ஒருவேளை நீங்க இப்படிதான் வேலை பண்ணுவீங்கன்னா சரி இருக்கட்டும், விடுங்க, அப்புறமா பாத்துக்கலாம், போங்க, அவசியமே இல்லை, நீங்க என் பாட்டு பாட தேவையில்ல, நீங்க கிளம்புங்க. அது சண்டை கிடையாது. என் ஒர்க்ல நான் சரியா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். எப்பவும் பாட்டு நல்லா வரணும்னு தான் நினைப்பேன். ஆனா என் ஆர்டிஸ்ட் எனக்கு சரியா ஒத்துழைக்கலன்னா சரி நீங்க கிளம்புங்க. நீங்க உதித் நாராயண வெளியே அனுப்ப முடியும். நீங்க ஹிமேஷ் ரேஷ்மையாவை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? பூஷன் குமாரோட புது கான்ட்ராக்ட் சைன் பண்ணி அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? ஆனா பொண்ணுங்க கூட நீங்க எப்பவும் சண்டை போட்டதே இல்லையே. நான் கண்டிப்பா சொல்லுவேன், நான் ஒரு காதலன், ஒழுக்கமற்றவன் இல்ல. நான் பெண்களை மதிப்பேன். நான் காதலன் தான், ஒழுக்கமற்றவன் கிடையாது, பெண்களை மதிக்கிறவன். अपन बोला वो मेरी लैला और वही बोली झूठ बोलता है साला। अपन जब भी सच्ची बोलता है उसको झूठ क्या को लगता है? ये उसका स्टाइल होएगा, होठों पे ना दिल में हाँ होएगा। இதான் என்னோட லைஃப். இந்த கேள்விக்கு என்னால இன்னொரு பாட்டு கூட பாட முடியும். गोरी 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 कभी कभी कहीं कहीं चोरी चोरी छुप छुप के तुम मिला करो, प्यारी प्यारी बातें बातें किया करो, पर यूं ना मिलना किसी से कभी हमारे सिवा। गोरी 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 कभी कभी कहीं कहीं चोरी चोरी। இன் ஷார்ட், ஐ ரெஸ்பெக்ட் உமன், ஐ கெட் இன்ஸ்பயர்ட் பை உமன். ஏன்னா குழந்தைங்களோட சிரிப்பு கூட இன்ஸ்பயர் பண்ணும். அப்புறம் மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது ஒரு செவுத்தை பார்த்து கம்போஸ் பண்ண முடியாதுல்ல. ஒரு அழகான முகம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணுதுன்னா, நான் என் லிமிட்டை கிராஸ் பண்ணாத வரைக்கும் எதுவும் தப்பு கிடையாது. நான் என் லிமிட்டை கிராஸ் பண்ண மாட்டேன். நான் உள்ளேயும் வெளியும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். நான் மனிதன் தான். என்ன லவ் பண்றவங்கள நான் திரும்ப லவ் பண்ணுவேன். ஐ ரெஸ்பெக்ட் உமன். எங்க வீட்லயும் 3 லேடிஸ் இருக்காங்க, என் ஒய்ஃப், என் 2 பொண்ணுங்க. அண்ட் டு மீ, நான் பெண்களை மதிக்கிறவன், கையெடுத்து கும்பிடுவேன். பெண்களை தாயாகவும் சகோதரியாகவும் பாக்குறதா என்னுடைய குணம். இதுதான் என்னுடைய இயல்பு. இதுல இருந்து தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன். ஒருவேளை இந்த இன்ஸ்பிரேஷன் தப்புன்னா சாரி, ஐ டோன்ட் பை திஸ் அட் ஆல். ஆனா சார், நான் ஒன்றை மட்டும் நல்லா நோட்டீஸ் பண்ணேன். பொண்ணுங்களோட பேரை சொன்னதுமே உங்க கண்ணில் ஒரு ஒளி வந்துச்சு, தானா பாட்டு பொங்கி வருது. ஆமா சார், நீங்க சொல்றது சரிதான். ஏன்னா இன்ஸ்பிரேஷன்ங்கிறது ஒரு பெண்ணுடைய சிரிப்பால இல்ல பெண்ணுடைய மத்த விஷயங்கள் நம்மள இம்ப்ரெஸ் பண்ணும். அதுல எந்த தப்பும் இல்லைன்னு நான் உங்க மியூசிக்கை பத்தி ஆப்கி அதாலத்துல நிறைய கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் இன்னும் பாக்கி இருக்கு. இப்போ பிரேக் எடுத்தப்போ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் மீண்டும் சந்திக்கலாம். ஆப்கி அதாலத்துல மியூசிக் டைரக்டர் அனு மலிக் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல மியூசிக் டைரக்டர் அனு மலிக் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் ரொம்பவே அரகன். ஏன் சார், இது உண்மையா? நீங்க எவ்வளவு பாப்புலர் ஆனீங்களோ, எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனீங்களோ, அந்த அளவுக்கு மக்கள் உங்க பாட்டுகளை கேட்க ஆரம்பிச்சாங்களோ, அந்த அளவுக்கு நீங்களும் அரகண்டா மாறிட்டீங்க. நம்மளோட இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ஃப்ரைடே டு ஃப்ரைடே
ஃப்ரைடே டு ஃப்ரைடேன்னா என்ன அர்த்தம்? ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது ஹிட் ஆயிட்டா அனு ஐ லவ் யூ, நீங்க மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதே படம் ஃபிளாப் ஆயிட்டா நம்மள மறந்துடுவாங்க. இப்ப விஷயம் என்னன்னா, நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த இண்டஸ்ட்ரி பிராக்டிக்கலா இருந்தா நானும் பிராக்டிக்கலா இருப்பேன். நான் ஒதுங்கி இருக்க ஆரம்பிச்சேன். இந்த பார்ட்டிக்கெல்லாம் அதிகம் போக மாட்டேன். நிறைய பேரை சந்திக்க விரும்பல. நான் விரும்புறது ப்ரொடியூசர் என்ன அப்ரோச் பண்ணும், இல்ல நான் அவரை அப்ரோச் பண்ணும். வேலை விஷயமா தான் பேச்சு இருக்கணும். அப்புறம் நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன், ஸ்மோக் பண்ண மாட்டேன், ஒயினை டச் பண்ண மாட்டேன், ஷாம்பெயின் டச் பண்ண மாட்டேன். ஒரு சில தடவை பான் சாப்பிடுவேன், அதுவும் சாதா பான் தான், வித்தவுட் டொபாக்கோ, அதுவும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டா. அது தவிர பார்ட்டிக்கு போய் என்ன பேச போறோம்? திருப்பி திருப்பி அதே தானே பேச போறோம். நான் கிரியேட்டிவா பேசுவேன். அவங்களுக்கு என்ன தோணும், நான் அரகண்டுன்னு, யார்கிட்டயும் பேச மாட்டான், ஆட்டிடியூட் காட்டுவான், ஓவர் சீன் போடுவான் அப்படின்னு. அப்புறம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் இப்படிதான் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், அவங்களே ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. நான் வரும்போது கேப் போடுவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய பீட்ஸ், தொப்பி. ஒரு தடவை ராத்திரி நான் தூங்கிட்டு இருக்கப்ப என்னாச்சுன்னா, என் ஒய்ஃப் பக்கத்துல வந்து இது ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு கட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு 2 பொண்ணு இருக்கு, நீங்க இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னுட்டாங்க. இப்படி நீங்க பண்றது சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க உங்க வேலை விஷயம் வரும்போது என்ன சொல்லுவீங்கன்னா, ஷாருக் கான் ஹிட் ஆனது என்னால அந்த காலி காலி ஆங்கே பாட்டு பாடி, ஊர்மிளா ஹிட் ஆனது என்னால இந்த சம்மா சம்மா பாட்டுனால, ஷில்பா ஹிட் ஆனது என்னால சுராலியா பாடி, கரிஷ்மா ஹிட் ஆனது செக்ஸி செக்ஸிங்கிற பாட்டு பாடி. நல்ல விஷயம்தான், நீங்க அக்னாலஜி பண்ணிட்டீங்க என்னுடைய பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட்னு. வெரி குட். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நான் அந்த மாதிரி எப்பவும் சொன்னதில்ல. நான் சொல்ல வந்ததை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, எவரி கிரேட் குட் கம்போசர் நீட்ஸ் அ வெரி குட் ஸ்டார். ஒருவேளை ஷாருக்கான் பாசிகர்ல ஹிட் ஆனா நானும் கொடுத்து வச்சவன் தான். ஷாருக் கான் இல்லைன்னா இந்த படம் அவ்வளோ ஹிட் ஆயிருக்காது. ஐ அட்மையர் ஷாருக் கான் வெரி மச். அதே மாதிரி ஊர்மிளா மாத்தோட்கர். நான் என்ன சொல்றேன்னா, ஊர்மிளா வந்து சம்மா சம்மா கேர்ள் கிடையாது. அவங்க பர்ஃபார்மன்ஸ்ல கூட அது ஹிட் ஆயிருக்கலாம். உலகம் முழுக்க இந்த பாட்டு ஹிட் ஆச்சு. ஒருவேளை சுஷ்மிதா சென்னை மஸ்த் மஹா கேர்ள்னு சொன்னாங்கன்னா, கரீனாவை செக்ஸி செக்ஸி கேர்ள்னு சொன்னாங்கன்னா, ஒருவேளை ஷில்பா ஷெட்டிய சுராக்கே தில்மேரான்னு சொன்னாங்கன்னா, ஐ அக்னாலஜ் மை கான்ட்ரிபியூஷன். நான் அப்படிப்பட்ட பாட்டை கம்போஸ் பண்ணிருக்கேன்னு. என்னாலதான் அவங்களுக்கு ஒரு லைஃப் கொடுத்தேன்னு நான் நிச்சயமா சொல்ல மாட்டேன். அவங்க லைஃப் அவங்களோடது. இது வந்து ஒரு டீம் ஒர்க். எல்லாருமே ஒன்னா டெடிகேட்டா பண்ணாங்கன்னா அந்த வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இப்போ மக்கள் யாராவது கேள்விகள் கேட்க விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். இதான் ஃபைனல் ரவுண்ட். அதோ அவர் அங்க அந்த சார், இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சது, அதாவது நீங்க மியூசிக் பண்ணதுல ஒண்ணு, எங்களுக்காக 2 வரிகள் பாடுங்க. நான் லைனா ஒவ்வொரு பாட்டா உங்களுக்கு பாடி காட்டுறேன். सर इजाजत है प्लीज। किसका है ये तुमको इंतजार मैं हूं ना, देख लो इधर तो एक बार मैं हूं ना। ओ किसका है ये तुमको इंतजार मैं हूं ना, देख लो इधर तो एक बार मैं हूं ना। खामोश क्यों हो, जो भी कहना है कहो, तुमको मिलेगा उतना प्यार मैं हूं ना। किसका है ये तुमको इंतजार मैं हूं ना, देख लो इधर तो एक बार मैं हूं ना। எனக்கு ரெண்டாவதா பிடிச்ச பாட்டு वो ये काली काली आंखें, ये गोरे गोरे गाल, ये तीखी तीखी नजरें, ये हिरनी जैसी चाल, देखा जो तुमको जानन हुआ है बुरा हाल। हाय हाय ये काली काली आंखें, ये गोरे गोरे गाल। இன்னொன்னு, संदेशे आते हैं हमें तड़पाते हैं, जो चिट्ठी आती है वो पूछे जाती है कि घर कब आओगे, कि घर कब आओगे, लिखो कब आओगे, तुम बिन ये घर सुना है। ஆமா, நான் தேசபக்தன். ஐ லவ் மை ஆர்மி, ஐ லவ் த நேவி, ஐ லவ் த ஏர்ஃபோர்ஸ் and I love India. So I would sing. कसम ली है हमने, कसम ना तोड़ेंगे, We love you ओ इंडिया, तुझे ना छोड़ेंगे। जा कसम जाने जा, प्यार है तुमसे ना, तू ही बता देना कैसे छोड़ेंगे। அப்புறம் அப்படியே
என்னுடைய ஃபேவரட் சாங் உம்ராவ் ஜாவ் ஜானேமன். अजनबी இந்த பாட்டை கேளுங்க. शहर है अजनबी शाम है जिंदगी अजनबी क्या तेरा नाम है. This is very well worded by Gulzar Saab and I love this song. That's it. அனு மலிக் சார், மக்கள் தரப்புல இருந்து நாங்க நிறைய குற்றச்சாட்டுகளை சுமத்தினோம். நீங்க எல்லாத்துக்குமே விரிவா பதில் கொடுத்தீங்க. பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல இந்த ஜட்ஜ் உமா சர்மாவோட தீர்ப்பு என்னங்கறத கேட்போம். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நாம அனு மலிக் கிட்ட கேள்விகளை கேட்டோம். அவருடைய மியூசிக்கை பத்தி, அப்புறம் காப்பி கேட்டுங்கிற பேர் அவருக்கு எப்படி வந்துச்சுங்கிறத பத்தி கேட்டோம். அனு மலிக் கிட்ட அவருடைய அரகன்ஸை பத்தி நாம கேள்விகளை கேட்டோம். அப்புறம் பிலிம் இண்டஸ்ட்ரியில அவர் கூட நடக்கிற டெய்லி சண்டைகளை பத்தியும் கேட்டோம். இன்னைக்கு ஆப்கி அதாலத்ல பிரபலமான டான்சர் நம்ம ஜட்ஜ் உமா சர்மா அவங்களோட தீர்ப்பு என்னங்கறத கேட்போம். எந்த அளவுக்கு உங்களோட மியூசிக் நான் கேட்டிருக்கேனா, அதுல வெறும் எனக்கு வெஸ்டர்ன் பாணி தான் கேக்குது. ஆனா நீங்க ஒன்னு மட்டும் மறந்துட்டீங்க. எஸ்டி பர்மன், நௌஷாத், அனில் விஸ்வாஸ், மதன் மோகன், நீங்க சொன்ன மாதிரியே ஆர்டி பர்மன், இவங்க எல்லாரோட மியூசிக் எந்த அளவுக்கு ஹிட் ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு அந்த பாட்டை எங்க கேட்டாலையும் பாட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த பாட்டை அவ்வளோ அழகா இருக்கும். கேட்கறதுக்கு, பாடுறதுக்கு, ஆடுறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். அந்த விஷயம் இப்ப நாங்க அனுபவிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணல. அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுக்கு காரணம் ஏன்னா உங்களோட மியூசிக் ரொம்ப ஹிட் ஆயிட்டே போயிட்டு இருந்தது. நீங்க கஷ்டப்படுறீங்க, முன்னுக்கு வரீங்க. ஆனா உங்களுக்கு என்னோட அட்வைஸ் இதுதான், கண்டிப்பா இதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்மோட முன்னாடி இருக்கிற பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களோட மியூசிக் எதுக்கு ஹிட் ஆயிடுச்சு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. அது கண்டினியூ பண்ண முயற்சி பண்ணுங்க. அப்புறம் நான் என்ன நம்புறேன்னா, அப்புறம் நீங்க இந்த அட்வைஸ் ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு ஒரு டெசிஷன் எடுங்க. கண்டிப்பா ஜட்ஜ் மேடம். அப்புறம் நான் உம்ராவ் ஜாவில் முயற்சி பண்ணேன், இதுக்கப்புறமாவும் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். அனு மலிக் அவர்கள் அவர் மியூசிக்ல கலக்குவாரு, மக்களோட மனசை ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாருங்கிற நம்பிக்கையோட, அந்த எதிர்பார்ப்போட ஆப்கி அதாலத்ல இந்த வழக்கை இங்கேயே முடிச்சுக்கிறோம். அடுத்த முறை ஒரு புது கெஸ்டோட, ஒரு புது வழக்கோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை என்னுடைய அன்பான வணக்கங்கள்.